குழந்தைகளுடைய உயிரை காப்பாத்த தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்ச அங்கன்வாடி ஊழியர். இது ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கு. இதை பத்தி நாம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இந்த மாதிரி உண்மை சம்பவமான நிகழ்வுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் நம்ம சேனலை அனுப்புங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். பிப்ரவரி 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா நீமுச் மாவட்டம் இருக்கு. இந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மாதவாடா பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ரன்பூர் அப்படின்னு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு அங்கன்வாடி ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி குழந்தைங்க அந்த ஸ்கூலுடைய கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலை ஒட்டி இருக்க மரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தேனீக்கூட்டுகள் இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து பாத்தீங்கன்னா அந்த தேன்கூட்டுகளில் இருந்து ரொம்ப ஆக்ரோஷமா கூட்டமா தேனீக்கள் பாத்தீங்கன்னா அந்த பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தைங்க கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடினால வலியை தாங்க முடியாத குழந்தைகள் ரொம்ப சத்தமா அழுந்துட்டு கத்தி இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட அந்த அங்கன்வாடியில குழந்தைகளுக்கு சமையல் செஞ்சுட்டு இருந்த கஞ்சன் பாய், இவங்க அந்த ஸ்கூல்ல அங்கன்வாடி ஊழியரா ஒர்க் பண்றாங்க. இந்த சத்தத்தை கேட்ட அந்த கஞ்சன் பாய் ஸ்கூல் அந்த சமையல் அறையில வெளியே பார்த்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தேனீக்குனால கடி வாங்கிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லா அழுந்துட்டு கத்திட்டு இருந்திருக்காங்க. இதை பத்த கஞ்சன் பாய் ஒரு துளி கூட யோசிக்காம, அதாவது தன்னுடைய சேஃப்டி இதை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லாம ரொம்ப வேகமா துரிதமா செயல்பட்டு அங்க இருக்க தார்பாய்களை எடுத்து குழந்தைங்க மேல போத்தி அந்த குழந்தைங்க ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துக்கு, அதாவது ஸ்கூலுக்கு வெளியே சேஃப்டியான இடத்துல தங்க வச்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு அந்த அங்கன்வாடி ஊழியர் கஞ்சன் பாய் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை காப்பாற்றும் போது பாத்தீங்கன்னா அவங்க மேல பாத்தீங்கன்னா அந்த என்ன ஆயிடுச்சு, தேனீக்கள் எல்லாமே இவங்களையும் ரொம்ப வேகமா கடிக்க ஆரம்பிச்சதுனால இவங்களும் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு அந்த 20 குழந்தைங்களுமே காப்பாத்தி இருக்காங்க. இந்த குழந்தைகள் போட்ட சத்தத்தை கேட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாமே கஞ்சன் பாயை காப்பாத்துறதுக்குள்ளார பாத்தீங்கன்னா அவங்க மயக்கம் போட்டு அந்த ஸ்பாட்லயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அந்த ஊர் கிராம மக்கள் பாத்தீங்கன்னா துளி கூட யோசிக்காம கஞ்சன் பாயை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணிட்டு கஞ்சன் பாய் வர வழியிலே இறந்துட்டாங்க. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா தேனீக்கள் ரொம்ப வேகமா ஆக்ரோஷமா கடிச்சதுனால அந்த விஷம் எங்க உடம்புக்குள்ள போனதுனால இவங்க உயிர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா இப்ப அந்த கஞ்சன் பாய் அவங்களுடைய உடம்ப அந்த ரன்பூர் கிராமத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த வீர தியாக செயலை போற்றும் விதத்துல பாத்தீங்கன்னா அவங்க உடல் கிராமத்துக்கு வரும்போதும் சரி வெளியே போகும்போதும் சரி அமைதியான முறையில அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. அவங்களோட சேர்த்து நாமளும் கஞ்சன் பாய்க்கு ஒரு அஞ்சலி செலுத்துவோம். இப்ப கஞ்சன் பாய் அவங்க பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல இவங்க மட்டும்தான் ஒர்க்குக்கு போறாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பக்கவாத நோயினால பாதிக்கப்பட்டு வீட்லயே இருக்கிறாங்க. எந்த விதமான வேலைக்கும் போறது இல்ல. கஞ்சன் பாய்க்கு பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்களும் 1 மகன்களும் இருக்காங்க. கஞ்சன் பாய் மட்டும்தான் வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஊர் கிராம மக்கள் சொல்றாங்க. கஞ்சன் பாய் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல அங்கன்வாடி ஊழியரா இல்லாம அந்த கிராம மக்கள் இதுல பாத்தீங்கன்னா அந்த கிராம சுய உதவிக்குழுவுடைய தலைவரா இருக்கிறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் அங்கன்வாடி ஸ்கூல் இருந்துச்சு பாத்தீங்களா, அங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மரங்கள் இருக்கு. அந்த மரத்துல பாத்தீங்கன்னா தேனீக்கள் கூட்டமா இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கடியில தண்ணி பிடிக்கிற ஜம்பர் பைப் இருக்கு. நாங்க இந்த தண்ணி பிடிக்கிறதே போறது இல்லை அப்படின்ட்டு அந்த ஊர் கிராம மக்கள் சொல்றாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா உயிரிழந்த கஞ்சன் பாய் உடைய குடும்பத்துக்கு ஒரு பொருளாதார ரீதியா உதவிகள் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா
ரொம்ப அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இங்க தேனீக்கூண்டுகள் வந்து இருக்கு. இதை வந்து அப்புறப்படுத்தி எங்களுடைய சேஃப்டியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ட்டு வந்து கிராம மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கஞ்சன்பாயுடைய வீர தீர தியாக செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ so much ஃப்ரெண்ட்ஸ்.